நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் டாடா ஸ்கையோட விங்கி ப்ளஸ், அதே போல் ஹானரோட மேஜிக் வாட்ச் 2, சோனியோட எக்ஸ்பீரியா 5 இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன்படுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் டாடா ஸ்கை ஒரு புதிய வகையான செட்டாப் பாக்ஸை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. இதுக்கு வந்து விங்கி ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் டிவி செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட ஆப்ஸை கேம்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதே போல் வாய்ஸ் சர்ச்சுக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. நிறைய டிவி சேனல்ஸ் வந்து இதில் வாட்ச் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 1 month ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனாக வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் வெர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் $249 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு முழு தொகையை கொடுத்து வாங்க வேண்டி வரும். அது எவ்வளவு தெரியுமா? $5999 கொடுத்தீங்கன்னா இந்த டாடா ஸ்கையோட விங்கி ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் டிவி செட்டாப் பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த பாக்ஸில் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து அவங்களோட சொந்த ஆப் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது டாடா ஸ்கை விங்கி ஆப்பை வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலாக நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் வந்து 2 GB ரேமும் கொடுத்துருக்காங்க, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் டாடா ஸ்கையோட விங்கி ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் டிவி செட்டாப் பாக்ஸில் எதிர்பார்க்கலாம். ஹானரோட ஒரு புதிய வரவு மேஜிக் வாட்ச் 2 வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆக போது. இந்த வாட்ச் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. அதோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த புதிய வாட்ச் மேஜிக் வாட்ச் 2. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, டேட்டே அனௌன்ஸ் பண்ணல. பட் இதோட ஃபியூச்சரை மட்டும் வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. கிரண் A1 சிப் செட் வந்து இதில் பயன்படுத்துறாங்க. 4 GB ஸ்டோரேஜ் வந்து இதோட ஆன்போர்டில் இருக்கு. 2 வேரியண்ட்ல வருது, 44 mmலையும் 46 mmலையும் வருது. இதில் 46 mm வந்து கிட்டத்தட்ட 14 நாள் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரியோட பவர் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த ஹானரோட மேஜிக் வாட்ச் 2ல நீங்க எதிர்பார்க்கலாம், அதுவும் இந்தியாவோட வெர்ஷன்ல. சோனியோட அடுத்த படைப்பு எக்ஸ்பீரியா 5 லீக் ஆயிருக்கும் ஆன்லைன்ல. இதுல 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ட்ரிபிள் ரியர் கேமரா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா உங்க போனோட பாட்டம்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும், இல்லனா போனோட பேக் பேனல்ல டாப்ல கொஞ்சம் கீழே வந்து உங்களுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். பட் இந்த சோனி எக்ஸ்பீரியா 5 பாத்தீங்கன்னா சைடு மவுண்டட், ஒரு ஓரத்துல இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் ஏராளமான வசதிகள் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சமீபத்தில் அமேசான் ஒரு புதிய வகையான டிவைஸை லான்ச் பண்ணாங்க. எக்கோ ஆட்டோ அப்படிங்கிற பேரில் டிவைஸை லான்ச் பண்ணாங்க. இதில் மியூசிக்கை ஸ்ட்ரீம் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஸ்பீக்கராகவும் பயன்படுத்த முடியும். ஸ்பீக்கராக பயன்படுத்தணும்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு அலெக்ஸா ஆப் இருந்தாலே போதுமானது, ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம் இந்த டிவைஸை உங்கள் ஃபோனோட. அடுத்து இந்த டிவைஸை வந்து உங்கள் கார்கள்லையும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. ஸோ 2 விதமான விஷயங்களை இந்த அமேசானோட எக்கோ ஆட்டோ வந்து பயன்படுது. இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4999 அவைலபிளாக இருக்கு. மார்க்கெட்டுக்கு எப்போ வருது, அதாவது ஷிப்பிங்க்கு எப்போ வருதுன்னா 15 ஜனவரி முதல் வந்து இந்த டிவைஸ் வந்து ஷிப்பிங்க்கு வருது அப்படிங்கிறாங்க. இதில் மீடியாடெக் ப்ராசஸர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதில் USB போர்ட் இருக்குங்கிறாங்க, 12 volt சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் அமேசானோட எக்கோ ஆட்டோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹுவாவேயோட ஒரு புதிய இறக்குமதி ஹுவாவே Y6s மொபைல் வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த மொபைலில் 4 விஷயங்கள் ஹைலைட்டான விஷயங்கள். ஒன்று, பேட்டரி பார்த்தீங்கன்னா 3020 mAh பேட்டரி ஒன்று தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் இருக்குது. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா உங்களுக்கு 8 மெகாபிக்சல். முறையே 4 விஷயங்கள் ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 3 GB ரேம்லையும் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 2 வேரியண்ட்டில் வருது. தேவைப்பட்ட உங்களுக்கு ஸ்டோரேஜை அதிகப்படுத்தணும்னா மைக்ரோ SD கார்டு 512 GB வரைக்கும் மைக்ரோ SD கார்டை அடிஷனலாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. அவங்க சொந்த சாஃப்ட்வேரான EMUI 9.0ல இந்த ஃபோன் வந்து முழுக்க ஆண்ட்ராய்ட் 9.0ல வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலாக பார்க்குறது. ஸோ இதோட விலையும் இது எப்போ வந்து சேலுக்கு வருது அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் தெரிவிக்கலை. கூடிய விரைவில் இந்த ஹுவாவேயோட Y6s மொபைலோட அறிவிப்பு வரலாம், நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகத்திலே ஃபர்ஸ்ட் 5G லேப்டாப்பை வந்து வெற்றிகரமாக லான்ச்சும் பண்ணிட்டாங்க CES 2020 ஈவெண்ட்டில். இதோட விலை என்ன பண்ணுதுன்னா $1500. அதாவது இந்தியன் கரன்சி எப்படி பார்த்தீங்கன்னா $1,06,000 இந்த லெனோவோட யோகா 5G லேப்டாப் உங்களுக்கு கிடைக்குது. இதில் கூடுதலான ஒரு சிறப்பம்சம் என்ன பண்ணுதுன்னா 2-in-1 லேப்டாப்பை வந்து செயல்படுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமே இப்போதைக்கு வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஜூன் 2019 ஆப்பிள் நிறுவனம் மேக் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பிசியை வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அந்த மேக் ப்ரோ பிசி வந்து இந்தியாவிலேயே லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 GB 1.5 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வெவ்வேறு
ஸ்டோரேஜ் வந்து வேரியண்ட்டில் வெவ்வேறு மாடல்களில் வருது. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்டெல் எக்ஸியான் அப்படிங்கிற ஒரு சிப்செட்டை வந்து இந்த மேக் ப்ரோவில் வந்து பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் கோர் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 28 கோர் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் படி பார்த்தீங்கன்னா $6,965 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே இந்தியன் கரன்சி எப்படி பார்த்தீங்கன்னா 4,99,900 இந்தியன் கரன்சியாக வந்து ஆப்பிளோட மேக் ப்ரோவை உங்களால் வாங்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட்டல் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.